அருள்மிகு உஜ்ஜீவநாதர் ஆளுடையார் திருக்கோயில், உய்யகொண்டான், திருமலை, திருச்சி. குன்றின் மேலே சிவபெருமான், அவரை காண படியேறும் முன்னே நம்மை வரவேற்கும் விதமாக முருகப்பெருமான் இருக்கிறார். வடக்கே வேங்கடமலையில் வேங்கடேச பெருமாளுக்கு ஒரு திருமலை, தெற்கே சிவபெருமானுக்கு, இங்கே திருச்சியில் ஒரு திருமலை. திருமலை என்றால் போற்றுதலுக்கு, வணக்கத்திற்கு உரியது என அர்த்தம். தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கோயில். தேவார பாடல் பெற்ற காவிரிக்கரை தென்கரை தலங்களில் 4வது தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் பாடிய தலம். மிருகண்டு முனிவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமான் தோன்றி, 16 வயது வரை வாழும் ஞானமுள்ள மகன் வேண்டுமா, அல்லது அதீத வயது வாழும் ஞானமற்ற மகன் வேண்டுமா என்றார். ஞானமுள்ள மகனை மார்க்கண்டேயனை கேட்டு பெற்றார். மார்க்கண்டேயன் 16 வயதை அடைந்தான். யமதர்மர் மார்க்கண்டேயனை துரத்த ஆரம்பித்தார். மார்க்கண்டேயன் கோயில் கோயிலாக தங்கி சிவபெருமான் தன்னை காக்க வேண்டும் என வேண்டினார். திருச்சி உய்யகொண்டான் திருமலைக்கு வந்தார். சிவபெருமான் கருவறையில் இருந்து வெளியே வந்து மார்க்கண்டேயன் முன் நின்றார். ஆடி பௌர்ணமி அன்று மார்க்கண்டேயனை காப்பதற்காகவும் யமதர்மரை தடுப்பதற்காகவும் வெளியே வந்து நின்ற சுவாமியின் திருப்பாதம் உள்ளது. மார்க்கண்டேயனை காப்பதாக வாக்களித்த தலம் இது. இதனால் இறைவன் உயிர் கொண்டார் ஆனார். ஜீவன்களின் ஆதாரமாக இவரே இருப்பதால் உஜ்ஜீவநாதராக, உச்சிநாதராக, முக்தீஸ்வரராக, கற்பகநாதராக, ஆளுடையராக அருளுகிறார். இத்தலம் வந்த பிறகே திருவேற்காடு தலத்தில் சிரஞ்சீவி பட்டத்தை மார்க்கண்டேயர் பெற்றார். தாயார் அஞ்சனாட்சி, பாலாம்பி என 2 சன்னதிகள் அருளுகிறார். கிழக்கு பார்த்து அஞ்சனாட்சி தாயார் அருளுகிறார். அஞ்சனாட்சி மைவிழியாள் என அர்த்தம். மேற்கு நோக்கி பாலாம்பிகை அருளுகிறார். வில்வம் தலமரமாக இருக்கிறது. ஞானவாபி தீர்த்தம் குன்றின் மேலேயே இருக்கிறது. சேஷ்டாதேவி தனி சன்னதியில் குழந்தை நந்தியாகிய மாடனை ஒரு உரம் வைத்துக் கொண்டு மறுபுறம் வாக்தேவதையை அருகே இருக்குமாறு செய்து அருளுகிறார். ஆன்மாக்களை உய்ய கொள்வதற்காக எழுந்தருளிய சிவபெருமானின் இருப்பிடமாக இருப்பதால் உய்யகொண்டான் திருமலை என்ற பெயரை பெற்றது. இறைவன் கல்லில் மலையில் இருப்பதால் கற்குடி எனவும் பெயர் பெற்றது. ராவணனின் தந்தை விச்சிரவசுக்கும் சாகைக்கும் பிறந்தவர்கள் கரன், தூஷணன், திரிஷரன் ஆகியோர். திரிஷரனின் சேனாதிபதி கரன் ஆவார். திரிஷரன் திருச்சியை ஆண்டபோது கரன் உய்யகொண்டான் மலையில் இருந்த சிவன் கோயிலை பெரிதாக கட்டினார். கரன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. சரமா முனிவர் ஆசி பெற்ற மன்னனுக்கு ஆனந்த தாண்டவம் காட்டி அருளிய தலம். நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட கோயில். முதலாம் பராந்தகன், உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜகேஸ்வரி வீரராஜேந்திரன், குலோத்துங்கன், மல்லிகார்ஜுன மகாராயன், மயிலை திண்ணன் முதலிய மன்னர்களின் கல்வெட்டுக்கள் இங்கே உள்ளன. கும்பகோணத்தில் இருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சி வயலூர் சாலையில் உள்ளது இந்த ஆலயம். வயலூர் செல்லும் பேருந்தில் ஏறி திருமலை தலத்தை அடையலாம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.